ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இஸ் இட் பெயின்ஃபுல்? இது பெயின்ஃபுல்லாக இல்லையாங்கிறத விட இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கப்பில் நல்லா நம்ம கவுன்சில் பண்ணணும். ஏன்னா அவங்கள முதல் 2-3 சைக்கிளுக்கு முன்னாடியே இதுதான் உனக்கு பண்ண போகிறோம், இந்த காரணத்தினால தான் உங்களுக்கு குழந்தை தரிக்காமல் இருக்கிறது, டெஸ்ட் டியூப் பேபி பண்ண போகிறோம், இதுக்கு அந்த தாய்க்கு அட்லீஸ்ட் குறைந்தது ஒரு 10 நாளாவது ஹார்மோன் இன்ஜெக்ஷன் செலுத்துவோம். அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் அந்த 10 நாளோட அதோட இஃபெக்ட் போயிடும். கருமுட்டை வளர்ந்தப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள் நம்ம ஃபாலிக்கல்ல இருந்து ஓவரில இருந்து அந்த கருமுட்டையை வெளியில எடுக்கிறோம். அதுக்கப்புறம் கரு உருவானதற்கு அப்புறமாக அதை கருப்பையில வச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் ஒரு 14 நாளைக்கு தேவையான இன்ஜெக்ஷன்ஸை போட வேண்டியிருக்கும். ஆனா இதுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது தாயோட கவுன்சிலிங், அந்த மனப்பக்குவம் நமக்கு பெட்டரா இருந்துச்சுனாக்கா கப்பிள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த நேரத்துல வலி இருக்கலாமே தவிர இதனால பின்விளைவுகள் கண்டிப்பாக அந்த தாய்க்கு இருக்க போறதில்லை.